தமிழ்நாட்டின் 2 முக்கிய சுற்றுலா தலங்களாக கோடை காலத்தில் மக்கள் வெப்பத்தை தணிப்பதற்கு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு மலைத்தலங்களாக அமைந்திருப்பவை கொடைக்கானலும் அதேபோல ஊட்டியும். சென்னை உயர்நீதிமன்றம் கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் செல்லக்கூடிய வாகனங்கள் அதிகமாக இருப்பதால் அதை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி பாஸ் முறையை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த உத்தரவு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். அதற்கான மனுவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் கொடைக்கானலிலும் ஊட்டியிலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான வர்த்தகர்கள் கோடை காலத்திலே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய வியாபாரத்தை நம்பியிருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் அங்கே செல்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. ஆனால் அதற்கு மாற்றாக இன்னும் பல வழிகள், உதாரணமாக மதுரையிலிருந்து மூணார் செல்லக்கூடிய ஒரு பாதை, அதே போல் பழனியிலிருந்து செல்லக்கூடிய மற்றொரு பாதை, இப்படியாக மாற்றுப்பாதைகள் இருக்கின்றது. அந்த மாற்றுப்பாதைகள் எல்லாம் சீரமைக்கப்பட வேண்டும். அது நீண்டகால திட்டம். ஆனால் அதே நேரத்தில் இப்போது இந்த பாஸ் முறையை அறிமுகப்படுத்தி இருப்பதால் இந்த பாஸ் முறையினால் சுற்றுலாவுக்கு வரக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிடும் என்று இந்த சுற்றுலா பயணிகளை நம்பி இந்த 2 மாதங்களில் கோடை காலத்தில் வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் மூலமாக நடைபெறக்கூடிய வர்த்தகத்தை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் பெரிதும் கவலைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கான மொத்த அவர்களுடைய வருமானம் இந்த கோடை காலத்தில் தான் கிடைக்கின்றது என்பது அந்த வணிகர்களுடைய கருத்து. இதே நிலைதான் ஊட்டியிலும் நிலவுகிறது. ஊட்டிக்கு வருவதற்கு 3 வழிகள் இருந்தாலும் கூட அங்கு பாஸ் முறையை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருப்பதனுடைய விளைவாக சுற்றுலாவுக்கு வரக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிடும். இந்த பாஸ் முறையிலே பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றது, நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றது. இதை நாம் கொரோனா காலத்தில் நேரடியாகவே பார்த்திருக்கின்றோம். போக விரும்பக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த பாஸ் கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது. அதில் பல தொழில்நுட்ப பிரச்சனைகளெல்லாம் எழக்கூடிய ஒரு நிலையில் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தை மீண்டும் நாடி ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை, அதாவது மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். இதன் வழியாக கொடைக்கானலிலும் ஊட்டியிலும் இந்த சுற்றுலா பயணிகளை நம்பியே தங்களுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எத்தனை பேருந்துகள் வரலாம், எத்தனை கார்கள் வரலாம் என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த பேருந்துகள் அதே போல் போக்குவரத்தை சீர் செய்வதற்கான காவல்துறையினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலுக்கு செல்லும்போது 3 இடங்களிலே வனத்துறையின் சார்பாக அங்கே செக் போஸ்ட் வைத்திருக்கிறார்கள். இந்த வனத்துறை செக் போஸ்ட்டு மட்டும் ஒவ்வொரு வண்டிக்கும் ஏறத்தாழ 10 நிமிடங்கள் ஆகக்கூடிய ஒரு சூழலில் இதுவும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு காரணம். எனவே இந்த கோடை காலத்தில் இந்த சோதனை சாவடிகளை எந்த அளவுக்கு மட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக ஒட்டுமொத்தமாக கொடைக்கானல் மற்றும் ஊட்டியில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள், இந்த கோடைகால விருந்தினர்கள், தங்கள் மலைக்கு வரக்கூடியவர்களுடைய வியாபாரத்தை நம்பி இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான உரிய சட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.